வெல்கம் டு மனமும் நலமும். இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறது, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஸ்டைலில் எப்படி செய்யறது, அதே டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பு கழுவிட்டு வந்தாச்சு. நான் அரிசி 200 கிராமும் பருப்பு 100 கிராமும் எடுத்திருக்கேன். அது 1.5 கப்பு வந்தது. அதே கப்பில் நான் 4.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், பொங்கலில் போடுறதுக்கு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நம்ம ஊறின அரிசி பருப்பில் சேர்த்துடலாம். பாருங்கள், அரிசி ஊறிடுச்சு. எப்படி ஊறிருக்கு பார்த்தீங்களா? பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு, ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு கலருக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. உங்களுக்கு வேண்டானாக்கா மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கல் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருக்கு. நம்ம இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சமாக லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. பாருங்க, பொங்கல் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொரிஞ்சு வரணும் நல்லா. மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்பை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கலந்துடலாம். பாருங்க, அருமையாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க பொங்கல். அப்படியே நல்லா மெல்லவே வேணாம், நல்லா வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ நல்லா இருக்கும் பொங்கல். பாருங்க, எவ்வளோ அருமையாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்க. நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்க, சூப்பராக வரும் பொங்கல். பாருங்க எப்படி இருக்குன்னு. பொங்கல் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அந்த எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பொங்கல். நீங்களும் செய்து பாருங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.